1999 தான் நம்ம ஜே கட்லருக்கு வந்து பிக்கஸ்ட் கரியர் பிரேக் த்ரூ அர்னால்டு கிளாசிக்கில் 4th பிளேஸ் வராரு. அதே வருஷம் ஆனால் நம்ம மிஸ்டர் ஒலிம்பியாவில் தலைமை வந்து 14வது பிளேஸில் வராரு. 14வது பிளேஸில் வந்தாலும் அந்த காம்படிஷனில் ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது ஜே கட்லர் தான். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய மசில் மாஸை வச்சுட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பையன் தான் அடுத்து ஃப்யூச்சர் அப்படின்னு தெரியும்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபிசிக்கை வந்து ஸ்டேஜில் காமிச்சிட்டு போயிட்டாப்புல. பயங்கரமான ஃபியூவலிங்காக இருந்தது. 2000 தலைவன் வந்து மிஸ்டர் ஒலிம்பியாவில் 8th பிளேஸ் வாங்குறாரு. 8th பிளேஸ்னால் நீங்கள் 2000 இருந்த மிச்ச பாடி பில்டர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய பெரிய லெஜெண்ட்ஸு. நம்ம ஷான் ரே, நசீர் அல் சான்பாட்டி, அப்புறம் நம்ம ரோனி கோல்மன், ஃப்ளெக்ஸ் வீலரு, இன்னும் எக்கச்சக்க மார்க்கஸ் ருல்லு, இந்த மாதிரி எக்கச்சக்க பேர். முதல் 7 பிளேஸு, தலைவன் 8வது பிளேஸ். 2001 தான் சர்ப்ரைசிங்காக யாருமே எதிர்பார்க்காம ரோனி கோல்மனுக்கு மிச்சம் யாரோ காம்படிட்டர்னு வெளியே பேசிகிட்டு இருந்த நேரத்தில் ஜே கட்லர் வந்து நின்று ரோனி கோல்மனுக்கு சிங்கிள் காம்படிஷனாக அந்த இடத்துல நின்று கம்ப்ளீட் ராப். அந்த காம்படிஷனே நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கும். பட் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா அந்த காம்படிஷன் ஜெயிச்சது வந்து நம்ம ஜே கட்லர் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் அந்த காம்படிஷன் இப்போ எடுத்து போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஒப்பீனியன் இருக்கலாம். நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களில் ரோனி கோல்மன் ஜெயிச்சதாக சொல்கிறாங்க. பட் ஜே கட்லர் வந்து எதனால் பயங்கர ஃபேமஸ் அப்படின்னா, நீங்கள் மசில் மாஸ் வந்து எல்லா பாடி பில்டர்ஸுமே ஈஸியாக கொண்டு வந்துருவாங்க. பட் ஸ்டேஜில் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் எல்லாம் வெளியே பார்க்குற இந்த மிஸ்டர் ஒலிம்பியா ஷோன்றது வந்து ஜஸ்ட் ஷோ, உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு காமிச்சு அதில்